வணக்கம் மக்களே! போன வீடியோல நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல இருக்க 40க்கும் மேற்பட்ட பிளாட் ஹோல்ஸ் தான் பார்த்திருந்தோம். பட் அதுல என்னால ஃபுல்லா கவர் பண்ண முடியல. நான் அதிலேயே சொல்லியிருப்பேன். ஸோ அதுல இருக்க மிச்ச மீதிய இதுல பொறுக்கி போட்டு கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் என் சைடுல பொறிக்க போறேன். வளவளா கொலகொலான்னு பேசாம இந்த வீடியோக்குள்ளயே போயிடலாம். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சொன்னாலே நம்ம கூஸ் பம்ப்ஸ் அப்படியே பொடச்சுக்கிட்டு நரம்பெல்லாம் வெளிய வருது. ஆனா அந்த அளவுக்கு லாஜிக் மிஸ்டேக்ஸும், பிளாட் ஹோல்ஸும் இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் தேடி கண்டுபிடிச்சு செம செம பிளாட் ஹோல்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஸ்டார்ட்டிங்கே டெமோகார்கன் ஃபர்ஸ்ட் சீசன்ல எப்படி நம்ம பூமிக்கு அதாவது வந்து எப்படி கடத்திட்டு போச்சு. ஏன்னா போர்ட்டல்ஸ் ஓப்பன் பண்ணா மட்டும் தான் நம்ம பூமிக்குள்ள அதால என்ட்ரி ஆக முடியும். டோர் இல்ல, கேட் இல்ல. ஸ்ட்ரெய்ட்டா என்ட்ரி. டேய் இங்க என்ன டெலிபோர்ட் சர்வீஸ் ஏதாச்சும் நடக்குதா? அதுக்காச்சும் எக்ஸ்பிளனேஷன் குடுத்தாங்கன்னா அதுவும் கிடையாது. லெவல். ஃபர்ஸ்ட் சீசன்ல அம்மா, அப்பா அப்படின்னு ஸ்ட்ரகிள் பண்ணி பேசிட்டு இருந்தவ, எப்படி 3 சீசன்ல அந்த ஃபிளாஷ்பேக்ல ஃப்ளூயன்ட்டா இங்கிலீஷ் பேசுறா. அதுவும் எமோஷனலா, ரொமான்டிக்கா கான்வர்சேஷன். யார் கூட? நம்ம ஹென்றி கில் கூட. பைஜூஸுக்கு போயிருந்தா கூட இவ்ளோ ஃபாஸ்ட்டா இம்ப்ரூவ் ஆயிருக்குமான்னு தெரியல. என்னமோ இதுக்கான சின்ன எக்ஸ்ப்ளனேஷனும் குடுக்கல. வில்லோட ஃபேக் பாடி. போலீஸ் தூங்கிட்டு இருந்தாங்களான்னு தெரியல. ஏன்னா கவர்ன்மெண்ட் இந்த பாடி கிடைச்சிருச்சுன்னு கேஸ குளோஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு ஃபேஸ் மார்க்கு, ஃபேஸ் சைஸு இல்லாம மிஸ்மேட்ச் ஆகுது. பட் ஆனா அந்த போலீஸ்க்கு எதுவுமே தெரியல. சண்டேல கறி குழம்பு சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க போல ஹாக்கிங்ஸ் போலீஸு. என்னவோ இதுக்கான சின்ன எக்ஸ்ப்ளனேஷனும் குடுக்கல. சரி, கவர்ன்மெண்ட் லேப்ல ஒரு சீக்ரெட்டான மிஷன் நடக்குது. ஆனா இந்த அளவுக்கு டேஞ்சரஸான எக்ஸ்பெரிமென்ட்க்கு செக்யூரிட்டி ஒரு விசிலு 2 காட்ஸ் முடிஞ்சுச்சு. ஒரு நியூக்ளியர் மிசைலுக்கு இருக்க செக்யூரிட்டி கூட இதுக்கு இல்ல. அப்புறம் என்ன மயித்துக்கு இது ஒரு சீக்ரெட் ஆப்பரேஷன். ரஷ்யன்ஸ் டனல். எந்த எந்த ஊர்ல ஒரு டனல் அண்டர் கிரவுண்ட்ல தோண்டுறாங்கன்னா, ஊர் மக்களுக்கு தெரியாம இருக்கும். இல்ல அந்த ரஷ்யன்ஸ் தான் வந்து அண்டர் கிரவுண்ட்ல டனல் நோண்டிட்டு இருக்கான்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஒரு சாயில் மூவ் ஆகல, சவுண்ட் வரல, பீப்பிள்ஸும் அத நோட்டீஸ் பண்ணல. இது எங்க ஏதாச்சும் வேர்ல்டுல நடக்குதா? இல்ல ஏதாச்சும் மைண்ட் கிராஃப்ட் உலகத்துல நடக்குதான்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. அப்சைட் டவுன் ரூல்ஸ். செகண்டுக்கு செகண்ட் சேஞ்ச் ஆகுது. ஒரு சீசன்ல டைம் ஸ்டாப்பு. நெக்ஸ்ட் சீசன்ல ரூல்ஸ் சேஞ்ச். இன்னொரு சீசன்ல பிசிக்ஸ் சேஞ்ச். டேய் இது சயன்ஸ் ஃபிக்ஷனா? இல்ல ரைட்டர் மூட் ஸ்விங் யூனிவர்ஸா? ஒண்ணுமே புரியல எனக்கு. வெக்னாவோட பவர் எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் மிஸ்ஸிங்கு. வெக்னா பவர்ஃபுல் வில்லன் ஓகே. ஆனா பவர் எப்படி டெவலப் ஆச்சு? கிளியரான எக்ஸ்பிளனேஷன் இது வரைக்கும் குடுக்கல. டேய் இது வில்லன் ஆர்ஜினா? இல்ல ட்ரஸ்ட் மீ ப்ரோ ஸ்டோரியா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஹாக்கிங் சிட்டில அவ்ளோ பிரச்சனை நடக்குது. இவ்ளோ பெரிய மிஷின் நடக்குது. அப்புறம் மான்ஸ்டர்ஸ் அட்டாக்கு, எவ்ளோ டேமேஜ். சிட்டி பீப்பிள்ஸுக்கு எப்போ ஹாலோவீன் வரும்? நம்ம ஃபன் பண்ணலாம். மாலுக்கு போலாமா? ஏதாச்சும் நடக்குதா? அப்படின்ட்டு. ஏன்டா அவங்களுக்கு என்ன செலக்டிவ் மெமரி டிசீஸ் ஏதாச்சும் இருக்கா? ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சீசன்ல வில்ல வந்து ஒரு டெமோகாரன் கடத்திட்டு போயிற மாரி காட்டுவாங்க. பட் அங்க வந்து டெமோகார்கனா அப்படின்னு இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல. ஏன்னா அங்க வந்து டோர் வந்து டெலிபேத்திக்கலி ஆட்டோமேட்டிக்கா அப்படியே மூவ் ஆகியிருக்கும். ஏன்னா டெமோகார்கன்ஸுக்கு அந்த பவர் கிடையாது. ஸோ அது டெமோகார்கனா இல்ல வந்தது வெக்னாவா அப்படின்னு இப்போ வரைக்கும் சரியான எக்ஸ்பிளனேஷன் குடுக்கல. அது ஒரு மிஸ்டீரியஸான பிளாட் ஹோலாவே இருக்கு. அதுக்கப்புறம் ஃபைனல் சீசன்ல ஃபைனல் பேட்டில்ல எப்படிடா நீங்க ஆக்ஸிஜன் மாஸ்க் இல்லாம இன்னொரு பிளானட்டுக்கு போனீங்க? அது ஒரு இன்னொரு டைமென்ஷன். அட்லீஸ்ட் அங்க கிராவிட்டி இருக்கா? இல்ல அங்க எந்த மாரியான சரவுண்டிங் இருக்கும்? அங்க எவ்வளோ டாக்ஸிசிட்டி இருக்கும்? எதுவுமே அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. நார்மலா ஏதோ பக்கத்து ஊருக்கு போயிட்டு வர மாரி இன்னொரு பிளானட்டுக்கு போய், அங்க இருக்க மைண்ட் ஃபியர அந்த ஊருக்கே போய் போட்டு தள்ளிட்டு வந்துட்டாய்ங்க நம்ம சின்ன பசங்க. இது எப்படின்னு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. ஏன்னா, அப்சைட் டவுனுக்கு போறதுக்கு சயின்டிஸ்ட்லாம் அவ்ளோ சேஃப்டி எக்யூப்மென்ட்ஸ் போட்டுட்டு தான் போனாங்க. ஆனா, அந்த டாக்ஸிசிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு வில் அங்க மாஸ்க் போடாம படுத்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஜாய் சாப்பர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் மறந்துட்டாங்க. அங்க வந்து ஒரு டாக்ஸிசிட்டியும் கிடையாது. பார்க்க அப்படியே நம்ம ஊர் மாரியா இருக்கும். என்ன கொஞ்சம் இருட்டா இருக்கும் அவ்வளோதான் அப்படின்ற மாரி மாத்திட்டாங்க. இந்த மாரி பல பிளாட் ஹோல்ஸ்க்கு இப்போ வரைக்கும் ஆன்ஸர் சொல்லாமலே தான் இருக்காங்க ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். அதுக்கப்புறமா சீசன் 1ல நம்ம வில்லோட பத்தி மார்ச் 22ன்னு சொல்லியிருப்பாங்க. சீசன் 3ல எல்லும் வில்லும் ரிட்டர்ன் ஆயிருப்பாங்க. நம்ம மைக்க மீட் பண்றதுக்காக. அவங்க மீட் பண்ண நாள் வந்து மார்ச் 22. அப்ப எப்படி அவர் டேட்ட மறந்தாரு? அவரோட பர்த்டேவ அவரே செலிப்ரேட் பண்ணல. ப்ரோ அப்ப வந்து அவர் கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டா இருந்தாரு. மைக் வந்து எல் கூட கமிட் ஆனதால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருந்தாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, டஃபர் பிரதர்ஸே அதுக்கான ஆன்ஸர் குடுத்துட்டாங்க. அப்பாலஜிஸ கேட்டுருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து பர்த்டே டேட்ட மறந்துட்டாங்களாம். ஒரு ரைட்டர் சொல்ற வார்த்தையா இது? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அப்படின்னு கேட்கிற மாரி இருக்கு. இந்த மாரி எக்கச்சக்கமான பிளாட் ஹோல்ஸ் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ பாக்க பாக்க வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த வீடியோல என்னால ஃபுல்லா பேச முடியாது. அதே மாதிரி தான். என்னால எடிட் பண்ண டைம் கிடையாது. ஸோ அடுத்த வீடியோல மிச்சத பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள்